Good evening, boys. I am P. Vairava Kumar, BT Assistant, Saurashtra Higher Secondary School, Madurai. Can you hear my voice? How do you hear it? If you are in moon, can you produce sound or can you hear my voice? What is the reason? Let us discuss. 10th Standard Physics, Unit number 6, Agosticus. First, I want to introduce this lesson. Agosticus, branch of physics that deals with production, transmission, reception, control and effects of sound. Sound waves. The vibrating bodies produce the energy in the form of waves which are nothing but sound waves. Sound waves are two types. One is transfer waves and another one is longitudinal waves. In this lesson, we discuss only about longitudinal waves. So from this lesson, we learned that sound needs any media to travel on it. Here we discuss about longitudinal waves. Sound waves are longitudinal waves that can travel through any medium, for example, solids, liquids, gases, with a speed that depends upon the properties of the medium. As sound travels through a medium, the particles of the medium vibrate along the direction of the propagation of the wave. ஒளியானது நம்ம சத்தமானது பரவ வேண்டும் என்றால் அதுக்கு நடுவில் ஊடகம் தேவை. ஊடகம் இல்லைன்னா அந்த சத்தமானது பரவாது. அதுதான் நான் முதல் இன்ட்ரடக்ஷனில் ஐ ஆஸ்க்டு. நிலாவில் இருந்தால் நம்ம பேசுனா அந்த சத்தம் யாருக்கும் கேட்காது. In other words, we can't produce sound in the moon. What is the reason? Because there is no air molecules at all. அங்கே காற்று இல்லாத ஒரு இடம் நிலா. அப்போ காற்றுங்கிற ஒரு ஊடகம் இருந்தால் தான் இந்த சவுண்டு வேவ்ஸ் பாஸ் ஆகும். இப்போ நீங்கள் லைட் எடுத்துக்கங்க. while compare it with light rays or light waves can penetrate or can travel through anywhere without media. But for sound waves, it needs media. Sound waves are longitudinal waves that can travel through any medium with a speed that depends on the properties of the medium. As sound travels through a medium, the particles of the medium vibrate along the direction of the propagation of the wave. This displacement involves the longitudinal displacement of the individual molecules from their mean position. This results in a series of high and low pressure called compression and rarefaction. இப்போ லாங்கிடியூனல் வேவ்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அதில் ரெண்டு வகையான அதாவது லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர் ரீஜன் ஃபார்ம் ஆகுது. ஹை ப்ரெஷர் ரீஜன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரெஷன். அப்போ லோ ப்ரெஷர்னுடைய ரீஜன் எதுன்னு கேட்டிங்கன்னா ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. லுக் அட் த பிக்சர். கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா கொஞ்சம் நெருக்கமாக கம்ப்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ப்ரிங்கை எடுத்து பாருங்களேன். ஒரு ஸ்ப்ரிங்கை ஒரு 3 வளையம் கழித்து ஒரு 4-5 வளையங்களை சேர்த்து ஒன்றா நெருக்கிக்கிறது. அப்புறம் அதுக்கடுத்து allow them free. கம்ப்ரெஸ் பண்ணது புறாமே கம்ப்ரெஷன். கொஞ்சம் லூஸாக நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது பூரா ரேர்ஃபேக்ஷன்.
ஒரு கம்ப்ரெஷனுக்கும் அடுத்த கம்ப்ரெஷனுக்கும் இடையில இருக்கக்கூடியதான் வேவ் லென்த். சிமிலர்லி ஒரு ரேர் ஃப்ராக்ஷனுக்கும் இன்னொரு ரேர் ஃப்ராக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தான் வேவ் லென்த் ஆஃப் தட் லாங்கிடியூனல் வேவ்ஸ். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மீடியம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ மீடியம் வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மீடியம் ரெண்டு மீடியம் தான் இருக்குது. ஒன்று வந்து ஏர் மீடியம் ஒன்று இருக்குது, அனதர் ஒன் இஸ் வாட்டர் மீடியா. இப்போ தண்ணிக்குள்ளே ஒருத்தர் முங்கிக்கிட்டு பேசுகிறாருன்னு வச்சுக்கிங்க, ஹி கேன் ஸ்பீக் ஆர் ஹி கேன் மேக் சவுண்டு, பட் அந்த ஆடிபிலிட்டி வந்து என்ன இருக்குன்னு நாட் கிளியர். அதே சமயம் தண்ணிக்குள்ளே முங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வெளியே தண்ணிக்கு மேலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கார். அப்போ அவருடைய சவுண்டு வந்து எப்படி கேட்கும்னா நல்லா கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விளையாண்டுருக்கோம், எவ்வளோ நேரம் நம்ம தண்ணிக்குள்ளே மூச்சு அடக்கி உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இன் அவர் சைல்டுஹுட்டு வி மேட் அட்வென்ச்சர்ஸ். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே உள்ளே உட்காந்துட்டு இருப்பார், வெளியே நிற்கிறவர் சவுண்டாக தான் கவுண்ட் பண்ணுவார் 1 2 3 4ன்னு. பட் உள்ளே இருக்கிறவருக்கு அந்த சவுண்டு வந்து ரொம்ப குறைவாக கேட்கும். He can hear it but in low audibility கேட்கும். காரணம் என்ன அப்படின்னா, மேலே நிற்கிறவர் ஏர் மீடியாவில் இருக்கார், தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கிறவர் வாட்டர் மீடியாவில் இருக்கார். ஸோ ரெண்டு மீடியாவும் மாறுறனால அதனுடைய வெலாசிட்டி வந்து மாறிடும். அதனால தான் அந்த சவுண்டு வந்து சரியாக கேட்கல, தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சரியாக கேட்காது. தண்ணிக்குள்ளே இருக்கிறவர் சப்போஸ் அவர் பேசினால் கூட இட் இஸ் நாட் ஈஸி டு ஸ்பீக் இன்டு த வாட்டர், பட் we can produce சவுண்டு. ஒரு 2 கரண்டியை வச்சு உள்ள தண்ணிக்குள்ளே தட்டி பாருங்கள், சத்தம் வரும். பட் ஆனால் வெளியே நம்ம அடிக்கும்போது ஏற்படக்கூடிய சத்தத்தை விட குறைவான சத்தங்கள் வரும். Next we pass on to categories of sound waves based on their frequencies. Frequencies அப்படிங்கிறது என்னென்னா அதிர்வு எண். ஒவ்வொரு சவுண்டு வேவ்ஸுக்குமே ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். இப்போ உதாரணமாக நாய்க்கு வந்து சவுண்டு பயங்கரமாக கேட்கும், ரொம்ப லோ சவுண்டு கேட்கும். வௌவால் எடுத்துக்கோங்களேன், வௌவால் பறக்கும் பொழுது அதனுடைய வாயில் இருந்து ஒரு வேவ்ஸை ஒரு சவுண்டை உருவாக்கிக்கிட்டே போகும். அந்த சவுண்டு நமக்கு கேட்காது. அந்த சவுண்டு வந்து வாயிலேருந்து போகக்கூடிய சவுண்டு வந்து நடுவில் ஏதாவது ஒரு இன்டரப்ஷன், ஒரு தடுப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வேவ்ஸ் அதில் மோதி உடனே ரிட்டர்ன் ஆகிறத வச்சு அந்த வௌவால் வந்து இந்த பக்கம் பாதை இல்லை அப்படின்னு சொல்லி சடன்லி அது திரும்பிடும். அப்போ அந்த வேவ்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு கேட்க முடியாது. இப்போ ஒரு ஐ திங்க் ஒரு 7 இயர்ஸ் பேக், 7 or 10 இயர்ஸாக 10 இயர்ஸ் கூட மேலே இருக்கும், 10 இயர்ஸ் பேக்கு சுனாமி வந்துச்சு. சுனாமி அப்படிங்கிறது அப்படியே வந்தோடனே நமக்கு அதை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு நிறையா வி ஃபேஸ்டு ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் அண்டு ஃபேஸ்டு ஸோ மெனி டெத். பட் அனிமல்ஸ்லாம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் தெரிஞ்ச உடனே ஆல் அனிமல்ஸ் அப்படியே குடுன்னு ஓடி போய் கொஞ்சம் உயரமான இடத்துல போய் நின்றுக்குச்சு. எல்லா அனிமல்ஸுமே தப்பிச்சிருச்சு. மோஸ்ட்லி பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் தான். வாட் இஸ் த ரீசன்னா அந்த ஃப்ரீக்வன்சிஸ், அந்த ஆடியபிள் வேவ்ஸ், அதாவது ஆடியபிள் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு இருக்குது. ஆடியபிள் வேவ்ஸ், தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வித் எ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங் பிட்வீன் 20 ஹெர்ட்ஸ். ஹெச்இசட்னா ஹெர்ட்ஸ், ஃப்ரீக்வன்சியினுடைய யூனிட். அந்த ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சவர் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அதனால் he named his name for this unit. They are generated by vibrating bodies such as vocal cords, stressed strings etc. நம்மளுடைய குரல் வளை, இந்த கிதாரில் கம்பியை இழுத்து கட்டி வச்சுருப்பாங்க. இது பூரா என்ன செய்யும் அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் இது வரைக்கும் இந்த அளவு ஃப்ரீக்வன்சியை தான், அதிர்வெண்ணை தான் இவையெல்லாம் சவுண்டை க்ரியேட் பண்ணும். அப்போ மனுஷனாலையும் கேட்க முடிஞ்சது என்னன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் அவனால் அந்த சவுண்டை கேட்க முடியும்.
20 ஹெர்ட்ஸுக்கு குறைவாக இருந்தால் கூட you can't, that is a human being can't hear it. If it is above 2000 hertz, at that time also human beings can't hear that sound. This is audible waves for human beings. Next one is infrasonic waves. These are the sound waves with a frequency below 20 hertz that cannot be heard by the human ear. Example, waves produced during earthquake, ozone waves, sound produced by whales, whalesனா திமிங்கலம், etc. அதே மாதிரி இது சுனாமியும் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவானதை யார் கேட்பாங்க, யாரால் மட்டும் கேட்க முடியும் அப்படின்னா டாக், கேட் அண்ட் பேட், வௌவால், இவங்களால தான் இந்த 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான சத்தத்தை கேட்க முடியும். அண்ட் அல்ட்ராசானிக் வேவ்ஸ், இந்த சவுண்டு நம்ம கேட்க முடியாது. தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வித் எ ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தேன் 20 கிலோ ஹெர்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம ஹெட்ஸ் தான் மாற்றிருந்தோம். மொதல் ரெண்டில் பாருங்களேன், HZ தான் போட்டுருவோம். இது கிலோ ஹெர்ட்ஸ். ஹியூமன் இயர் cannot detect these waves, but certain creatures like mosquitoes, dogs, bats, dolphins can detect these waves. Examples, waves produced by bats. Next, difference between sound and light waves. சத்தத்துக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வேறுபாடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சவுண்டு பரவணும்னா நமக்கு என்ன வேணும்? மீடியம் வேணும். ஆனால் லைட்டு பரவணும்னா மீடியம் வேணுமா? வேண்டியதே இல்லை. இந்த சவுண்டு வேவ்ஸ் இருக்குது பாருங்கள், சத்தத்தால் உருவாக்கக்கூடியது, அது பூராமே லாங்கிடியூனல் வேவ்ஸ். இப்போ நான் பேசுகிறேன்ல, நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க, நான் பேசுகிறது லாங்கிடியூனல் வேவ்ஸ். சவுண்டு வேவ்ஸில் இது வந்து லாங்கிடியூனல் வேவ்ஸ். Light waves are transfer waves. Wavelength ranges from 1.65 centimeter to 1.65 meter. This is sound waves. And wavelength ranges from 4 into 10 to the power minus 7 meter to 7 into 10 to the power minus 7 meter. So this range is for light waves. And fourth one, sound waves travel in air with a speed of about 340 meter per second at NTP, normal temperature pressure. And light waves travel in air with a speed of 3 into 10 power 8 meter per second. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். மழை பெய்யும் பொழுது இடியும் மின்னலும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இரண்டு மேகங்களில் அயனைசேஷன், அதாவது கேட்டையான் அயனையான் தவறுதலாக மோதும் பொழுது அங்கே சவுண்டும் லைட்டும் அட்டே டயத்தில் உருவாகுது. அதே இதில் ஃப்ரீக்வன்சி தான் உருவாகுது, ஒரே சமயத்தில் உருவாகுது. ஒரே சமயத்தில் தான் பூமியை நோக்கி ரெண்டு வேகமாக வருது. முயலும் ஆமையும் கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் லைட்டனிங், அதாவது மின்னலும் அந்த இடியினுடைய ஓசையும் ரெண்டு வேகமாக பூமியை நோக்கி வருது. ஃபஸ்ட்டு நமக்கு எது ரீச் ஆகுது தெரியுமா? லைட்னிங் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகும். அந்த லைட்னிங் வந்த ஃபியூ செகண்டில் we can hear the sound of thunder. What is the reason? அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஸ்பீடு. லைட் வேவ்ஸ் வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு 3 into 10 power 8 ஸ்பீடில் வருது. சவுண்டு வேவ்ஸ் வந்து 340 மீட்டர் பர் செகண்டில் வர்றனால இடியும் மின்னலும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் உருவாகி ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கின்றது. ஆனால்
முதலில் ஓடி வந்து பந்தயத்தில் வெற்றி பெறுவது யார் என்று கேட்டால் மின்னல். பின்னாடி தான் சவுண்டு வேவ்ஸ், பின்னாடி தான் சவுண்டு வருது. காரணம் என்ன அப்படின்னா ஸ்பீடு. இது நம்ம அந்த வேரியேஷன் இப்போ நீங்கள் மழை பெய்யும் பொழுது அந்த மழை காலங்களில் நீங்கள் பாருங்கள், கட்டாயமாக அந்த சவுண்டு வந்து இடி மின்னலும் வரும். ஃபஸ்ட்டு மின்னல் பயங்கரமாக பளிச்சுன்னு ரொம்ப ஃபோர்ஸாக மின்னல் வந்துச்சுன்னா அந்நேரமே நீங்கள் பாருங்கள் ஒரு ஃபியூ செகண்டில் பயங்கரமான ஒரு இடிக்கும். தட் இஸ் த ரீசன், தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் sound waves and light waves in air due to the variation of the speed. Next, speed of sound in different media. எப்படி இது பார்க்கலாம் அப்படிங்கன்னா, there is a story for this also. அவர் எர்த், நம்ம பூமியானது லைட்டாக ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். நாட் இன் எ ஸ்பியர், லைட்டாக ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும், ஆரஞ்சு பழத்தில் மாதிரி இருக்கும். இப்போ ஒன்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் கோயிலில் மணி அடிப்பாங்க. அந்த மணி சத்தம் இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அங்கே வந்து அந்த சவுண்டு கேட்ட பிறகு தான் ஹியர் தே ஸ்டார்டட் த பூஜா. நம்ப முடியல, ராமநாதபுரம் எங்கே இருக்குது, மதுரை எங்கே இருக்குது, ஆனால் அந்த சவுண்டு அங்கே கோயில் மணி அடிக்கக்கூடிய சவுண்டு இங்கே கேட்ட பிறகு தான் இங்கே வந்து தே ஸ்டார்டட் த பூஜா அப்படின்னா திஸ் இஸ் ரியல். காரணம் என்னென்னா, நேம் ஆஃப் த மீடியம், தட் இஸ் மீடியம் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. அங்கே இருக்கக்கூடிய பெல் வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டது. இப்போ நம்ம கோயில்கள்லையும் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆலயங்களில், சர்ச்சிலையும் சரி, நம்ம கோயில்கள்லையும் சரி, பெரிய பெரிய கோயில்களில் ஒரு பெல்லை அடிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். அந்த சவுண்டு அதிக ஃப்ரீக்வன்சியில் வரும், நம்ம என்ன பேசுகிறோம் எதுவுமே கேட்காது. அந்த அளவுக்கு மெதுவாக தான் அடிப்பார், ஆனால் கண்டினியூஸஸ்னால் அந்த சவுண்டு பயங்கர வைப்ரேஷனாக என்டையர் அந்த சிட்டிக்கே கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சவுண்டு பரவுது. காரணம் என்னென்னா அந்த மீடியா, அது வெண்கலம். இப்போ இங்கனக்குள்ளே நம்ம பார்க்கும்போது என்ன செய்யணும்னா, ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் டிஃபரெண்ட் மீடியா, நேச்சர் ஆஃப் த மீடியா. இஃப் த மீடியா இஸ் இன் சாலிட் ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர். காப்பர்னால் நீங்கள் வேறு என்னமோன்னு நினைக்காதீங்க. காப்பர் அப்படிங்கிறது நம்ம காசிப்பானை அப்படிங்கிறத சொல்லுவோம், தாமிரம் என்று சொல்லுவாங்க. இப்போ தாமிரத்தில் அந்த காசிப்பானையில் நீங்கள் லைட்டாக ஒரு ஆணியை வச்சு அடித்து பாருங்கள். ஒரு எம்டியான அந்த காப்பர் பாட்டில் எடுத்து ஒரு ஆணியை வச்சு லைட்டாக தட்டி பாருங்கள், சவுண்டு வந்து கேட்கும், நல்லா கேட்கும். வாட் இஸ் த ரீசன்னா, ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு மீட்டர் பர் செகண்டில் 5010. அதே சமயம் ஒரு இரும்பு எடுத்துக்கங்க, ஒரு இரும்பில் வந்து நம்ம ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறோம், இல்லைனா இன்னொரு இரும்பை வச்சு அந்த இன்னொரு இரும்பை தட்டுறோம். த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இஸ் 5950. காப்பரை விட அதிகமாக இருக்கு பாருங்கள் மீட்டர் பர் செகண்டில். அதே இது அலுமினியம். இப்போ அலுமினியம் பானைகள் இருக்குது, அலுமினியத்தில் நீங்கள் தட்டி பாருங்கள். அலுமினியம் இப்போ அயன் சொல்லும் பொழுது ஐ வாண்ட் டு ரிமெம்பர் யூ. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல், நாட் நவ், 10 years பேக், அவங்க அந்த ஸ்கூல் பெல் வந்து எதில் வச்சுருப்பாங்க தெரியுங்கன்னா, கம்ப்ளீட்டாக அந்த ரயில் அதனுடைய பீஸை தான் வச்சுருப்பாங்க. ஒரு இரும்பு, ரயில்வே தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. சிம்பிளி தே ஸ்ட்ரோக் இட், சின்ன ஆணி வச்சு டங்குன்னு அடிப்பாங்க, என்டையர் ஸ்கூலுக்கு போகிற அந்த பெல் கேட்கும். காரணம் என்னென்னா அதனுடைய ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து 5900. சிமிலர்லி அலுமினியம் பாருங்கள், 6420 மீட்டர் பர் செகண்ட். இது சாலிடில் நம்ம பார்க்கக்கூடியது. கம் டு நெக்ஸ்ட்டு, பாஸ் ஆன் டு லிக்விட், திரவ நிலையில் இருக்கக்கூடியது பாருங்கள், கெரோசின். இப்போ கெரோசின்குள்ளே அல்லது கெரோசின்குள்ளே நம்ம ஒரு சவுண்டை கொடுக்குறோம், அல்லது கெரோசினை விட்டு ஒரு சவுண்டு வருது அப்படின்னு நம்ம ஒரு வச்சோம்னா 1324 மீட்டர் பர் செகண்ட் தான் கெரோசினுடைய. அதுக்கடுத்து வாட்டர், தண்ணிக்குள்ளே நம்ம சொல்லியிருக்கோம். தண்ணிக்குள்ளே ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் எவ்வளோனா 1493. இன் சீ வாட்டர், கடல் தண்ணியில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 1533.
அப்போ கடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது. கேஸ் நம்மளுடைய ஏருக்கு வாங்க at 0 degree centigrade 331, at 20 degree centigrade 343. இது எப்படி சார் வேரியேஷன் நம்ம பார்க்குறது? கம்ப்ளீட்டாக வெயில் அடிக்குது, கிளைமேட் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் பேசும் பொழுது ஸ்பீடாக அந்த சவுண்டு வரும் 331 மீட்டர் பர் செகண்டில். சப்போஸ் ரெயின் டென்ஸ், அதாவது ஹெவி ரெயின் விதவுட் எனி ஏர் ஆர் லைட்னிங் ஆர் தண்டர், மழை சோன்னு பெய்யும். நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும், 10 அடி தூரம் தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு கேட்கவே கேட்காது, கிளியராக கேட்காது. கேட்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டோம்னா கிளியராக இருக்கும். அதே அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம பேசணும்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சு அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு ஏரில் at 0 டிகிரி டெம்பரேச்சரில் தெளிவாக கேட்கும். அதே இது மழை பெஞ்சிச்சின்னு வச்சுங்க, சோன்னு மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் நாம் கூப்பிட்டா கூட அவங்களுக்கு கேட்காது. காரணம் என்னென்னா 343 டிகிரியில் தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வேரியேஷன் ஏரில் வந்து இந்த மாதிரியான வேரியேஷன்ஸுக்கெலாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. at 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது இதில் நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். எதிரொலித்தல். இப்போ லைட்டுக்கு வச்சுக்கங்களேன், இப்போ உதாரணமாக நான் போய் ஒரு முழு சைஸ் கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய பிளைன் மிரரில் போய் நிற்கிறேன். என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லேட்ரல் சேஞ்சஸ் அக்கர், அதாவது இடவெள மாற்றம். நான் வலது கையில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், ஆனால் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது இட் சீம்ஸ் டு பி யூஸிங் மை லெஃப்ட் ஹேண்ட் அண்டு I have pockets, the set pocket on my left, but it seems to be on my right in the plane mirror. இது reflection. இப்போ reflection of sound எப்படி இருக்குன்னு பாருங்களேன். When you speak in an empty room, you hear a soft repetition of your voice. This is nothing but the reflection of sound waves that you produce. When you speak in a empty room, வீடு காலியான பிறகு ஜாமான் இல்லாமல் ஒரு ஜாமான் இல்லை, வெறுதாக இருக்குது, அந்நேரம் நம்ம போய் நம்ம சவுண்டை க்ரியேட் பண்ணுறோம். யூ ஹியர் எ சாஃப்ட் ரெப்படிஷன் ஆஃப் யுவர் வாய்ஸ். மெதுவாக நீங்கள் சவுண்டு கொடுத்து பாருங்கள், மெதுவாக கேட்கும், சாஃப்டாக கேட்கும். திஸ் இஸ் நத்திங் பட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் தட் வி ப்ரொடியூஸ். Reflection of sound in detail through the following activities. When sound waves travels in a given medium and strike the surface of another medium, that can be bounced back into the first medium. This phenomena is known as reflection. ஒரு சவுண்ட் வேவ்ஸ் வந்து நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இட் பாசஸ் த்ரூ ஏர் மீடியா, சேம் மீடியாவிலே போட்டும் ஏர் மீடியா அண்ட் ஸ்ட்ரைக் த சர்ஃபேஸ் ஆஃப் அனதர் மீடியா. ஒரு அனதர் மீடியா அப்படின்னா நம்ம ஏர் மீடியாவில் நம்ம பேசுகிறோம், அந்த ரேஸ் வந்து பாஸ் ஆகி, அந்த வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகி, சப்போஸ் ஒரு வுட்டன் பிளாக் அல்லது ஒரு வால் இருக்குன்னா, வால் இஸ் ஏ சாலிட் மீடியம், இன்னொரு மீடியா தான். தே கேன் பி பவுன்ஸ்டு பேக், திருப்பி நமக்கு ஒரு பேக்டு இன் டு த ஃபஸ்ட் மீடியம். அந்த சாலிட்டில் பட்டு ஒன்ஸ் அகெயின் இட் repels through the original, that is native of the medium. அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம பந்தை தூக்கி போடுறோம், சின்ன கை பந்தை தூக்கி செவத்தில் போடுறோம், என்ன ஆகுது? திருப்பி நம்ம கைக்கே தான் வரும். that is an example for it. So ball travels in a air media and bounce and strike or bounce the another media, that is wall. Once again it return back to our hand through the same air media. In simple,
The reflection and refraction of sound is actually similar to the reflection of light. Thus, bouncing of sound waves from the interface between two media is termed as the reflection of sound wave. The waves that strike the interface are termed as incident wave. நம்ம முத பேசுகிறோம், பேசும்பொழுது அது ஏர் மீடியாவில் போய் ஃபஸ்ட்டு போய் அந்த அனதர் மீடியா சாலிடில் இருக்கக்கூடிய அனதர் மீடியாவில் போய் டச் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம வாயில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட சவுண்டு ஃபஸ்ட்டு போய் அந்த வாலை ரீச் ஆகிறது வந்து என்னென்னா இன்சிடெண்ட் வேவ். அதில் பட்ட பிறகு இது ரிட்டர்ன் பேக் ஆகும், பவுன்ஸ் ஆகி வரும். அது வந்து என்னென்னா ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். The waves that bounce back are termed as reflected wave. அப்போ இதை வச்சு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, they created laws of reflection. Like light waves, sound waves also obey some fundamental laws of reflection. Two laws of reflections are applicable to sound waves. Number one, the incident wave. இன்சிடெண்ட் வேவ்னா நான் என்னன்னு சொன்னேன், சவுண்டு, அதாவது இந்த சோர்ஸ்லேருந்து பெறப்படக்கூடிய சவுண்டு. த நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், த ரிஃப்ளெக்டட் வேவ், அதில் பட்டு அது படுற பாயிண்ட் வந்து நார்மல் சர்ஃபேஸ். அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பட்டுட்டு திரும்புது பார்த்தீங்களா, த ரிஃப்ளெக்டட் வேவ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடெண்ட் லை இன் த சேம் பிளைன். இது மாற்றமே இல்லை, அதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நல்லா இந்த பிக்சரை பாருங்கள், ரைட் சைடில் நான் பிக்சர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஒரிஜினல் வேவ் வருது பாருங்கள். இந்த ஒரிஜினல் வேவ் வந்து தே கேவ் இன் வைலட் கலர். அது படக்கூடிய இடம் அதுதான் நார்மல், அதாவது நார்மலில் வந்து படுது. அங்கேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்டட் வேவ் அதை வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ த இன்சிடெண்ட் ரே, தட் இஸ் த ஒரிஜினல் வேவ், the normal to the reflecting surface and the reflected waves at the point of incident lie in the same plane. எல்லாமே ஒரே பிளேனில் நடக்குது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the angle of incidence I, small letter I நம்ம கொடுத்துருக்கோம், is equal to the angle of reflection. reflection அப்படின்னா R, சின்ன ஸ்மால் லெட்டர் ஆர். ஸோ இந்த ரெண்டு லா தான் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. லைட் வேவ்ஸ் இதே மாதிரி தான் இருக்குது. அப்போ அதான் முதல்ல சொல்லியிருக்காங்க, லைட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் ஆல்சோ ஒபே சம் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆர் யூ கிளியர்? இஃப் யூ கம் அக்ராஸ் எனி டவுட், நாட் ஒன்லி அவர் ஸ்டூடெண்ட், other school boys also can clear your doubt by asking me through my phone number. Thanking you.